ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட கர்த்தர் தாமே இந்த ஆராதனை வேளையில தேவன் நம்மளோடு கூட இடைபெறுவதற்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் 3 நாள் உபவாச கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்தார். 3 நாள் தேவனுடைய மகிமையை காணத்தக்கதான ஆசீர்வாத ஜெபங்கள், உபவாச கூட்டங்களை கர்த்தர் நடத்தி கொடுத்தார். தேவன் ஒருவருக்கு மகிமை உண்டாகட்டும். திருவிருந்த ஆராதனை இருந்தது. தேவன் எங்களோடு கூட அற்புதமான அபிஷேக ஆராதனை எங்களை வழிநடத்துவதற்காக கர்த்தரை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சங்கீதம் 45 145 சங்கீதம் சொல்கிறது போல, ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்போதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய நாமத்தினால 145 சங்கீதம் விதமா சொல்கிறது, எப்போதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. 147 சங்கீதம் 1 சொல்கிறது, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுவது நல்லது, துதித்தலும் இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த அருமையான வேளையில கர்த்தரை துதிப்பதும் அவரை மகிமைப்படுத்துவதும் அவரை உயர்த்துவதும் ஏற்றது, நல்லது என்று தேவனுடைய வார்த்தையை சங்கீதக்காரன் தாவீது விதமா சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், நிந்தனைகள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள் வந்தாலும் கர்த்தரை துதிக்கும் போது எரிக போல இருக்க பிரச்சனையை ஆண்டவர் மாற்றி போடுவார். செங்கடலை போல இருக்க பிரச்சனையை கர்த்தர் மாற்றி போடுவார். எவ்வளவு பிரச்சனைகள், பிரதிகூலங்கள், வேதனைகள் வந்தாலும் கர்த்தரை என்ன பண்ணணுமா? கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதியிலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்பமும் ஏற்றதும் தேவனிடத்தில் இருக்கிறது. அதை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக நம்ம வாழ்வோம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 7ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரை துதியுடன் பாடிக்கொண்டே கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனே சுரமண்டலத்தோடு கீர்த்தனங்களும் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரை துதித்து ஆராதித்து போற்றி கொண்டாடி புகழும் போது கர்த்தருடைய மகிமை, அபிஷேகம், அற்புதம், அடையாளங்கள் நம்மளை கர்த்தர் செய்வார். கிருபை இயேசு ஊழியத்தில் இந்த 3 நாள் உபவாச கூட்டத்தை கர்த்தர் தாமே கொடுத்ததுக்காக நன்றி. அருமையான ஊழியக்கார ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்துறதுக்காக நன்றி. கடந்த அனைவரையும் கர்த்தர் தேவ அபிஷேகத்தினால் நிரப்பி வழி நடத்துறதுக்காக கர்த்தரை நாங்கள் நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரே பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். எல்லாம் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். கண்களை கூட ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த நாளில் கூட கர்த்தாவே, நீ பெரியவர், நல்லவர், உயர்ந்தவர், உலக ஆளுகிறவர். இந்த உபவாச கூட்டம் 3 நாள் உபவாச கூட்டத்தை ஏற்று ஆசீர்வாதம் நடத்தி கொடுத்ததுக்காக நன்றி. ஆசீர்வாத வயதானவர்களுடைய ஆசீர்வாத ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு அந்த பிரயோகம் நடத்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. இதனால எல்லா ஜெபங்களையும் கேட்டு பதில் கொடுத்து எங்களை இம்மட்ட கைவிடா தேவன், இனிய கைவிட மாட்டீங்க என்று கர்த்தர் அற்புத அடையாளங்கள் செய்ததுக்காக நன்றி. ஆகியான பொறுப்பேற்க நன்றி. எல்லாம் துதிக்கிற மகிமைலாம் ஒருவருக்கே செலுத்து, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.